கிடைக்கும். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார், என் ஜனங்க எகிப்தில் இருந்தா என்ன கிடைக்காது? பாலும் தேனும் கிடைக்காது. என் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்திற்கு வரணும்னா அவங்க எகிப்தை விட்டு வெளியே என்ன செய்யணும்? வரணும். இன்னைக்கு ஆண்டவர் என் ஊழியத்தில் பாலும் தேனும் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில சாட்சிகளை கேட்கும்போது ரொம்ப அற்புதமான சாட்சிகள். கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே கடன்காரர்களாகவே இருந்திருப்பார்கள். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதி இழந்திருப்பார்கள். கர்த்தர் இன்றைக்கு எத்தனையோ விசுவாச குடும்பங்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்குள் வந்ததுனாலே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனாலே அவருடைய வாழ்க்கையிலே பாலும் தேனும் ஓடுகிற அனுபவத்தை தேவன் தந்திருக்கிறார். இதுக்குத்தான் கர்த்தர் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பின்பு பாஸ்டர் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வறுமை இருக்கும், சில காலங்கள் இருக்கும். அதெல்லாம் உங்களை சோதிப்பதற்கு, உங்களை புடமிடுவதற்கு ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் என்னை உயர்த்துவதற்கு எத்தனை காலங்கள் ஆயிற்று தெரியுமா? 78ஆம் வருடத்திலே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்தேன். வந்தவுடனே ஆண்டவர் எனக்கு ஒரு சைக்கிளை கொடுக்கல, வந்தவுடனே எனக்கு ஒரு காரை கொடுக்கல, வந்தவுடனே ஆண்டவர் எனக்கு ஒன்று பைக்கை ஆண்டவர் தரல. ஆனால் அந்த பாதைகளெல்லாம் ஆண்டவர் என்னை நடத்தினார். என்னை சரிப்படுத்துவதற்கு, என்னை உருவாக்குவதற்கு பல ஆண்டுகள் தேவன் அவைகள் எல்லாம் செய்து இன்றைக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற ஊழியத்தின் அனுபவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கல்வி தட்டி கத்தம் எடுத்தோமாக. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கர்த்தருடைய பிள்ளைகளே கொஞ்சம் கொஞ்சமாய் உடனே மாறும் என்று நான் சொல்லிவிட மாட்டேன். நீங்கள் உடனே மாற வேண்டும் என்று ஜெபிப்பது பாவம் அல்ல. ஆனால் தேவனுடைய சித்தம், என் ஜனம் எகிப்திலே உபத்திரவத்திலேயோ பசியிலேயோ பட்டியலிலோ இருக்கவே கூடாது. அவர்கள் பசியாயிருந்த 430 வருடங்களுக்கு முடிவு உண்டாக்கி பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்பினார். கர்த்தருடைய பிள்ளையே, ஊழியக்காரருடைய ஜெபம் என்ன? நீங்கள் எங்கே உங்களுக்காக யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? தேவனுடைய ஜனம் பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஜனத்தினுடைய வீடுகள், விசுவாசிகளுடைய வீடுகள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் நிரம்பி வழியணும். ஆண்டவரே, அந்த எண்ணெயின் பாத்திரம் நிரம்பி வழிந்தது போல, மாவின் பாத்திரம் நிரம்பி வழிந்தது போல உங்களுடைய மணி பர்ஸ் காலியாவே இருக்கக்கூடாது. பேங்க்ல உங்க பணம் திவாலாக கூட. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாஸ்டர் பேங்க்ல இவ்வளவுதான் 10 ரூபாய் தான் இருக்குது, அப்படி சொல்லக்கூடாது. இப்பவும் பேங்க்ல 10,000 ரூபாய் இருக்குது பாஸ்டர், அப்படி சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் போச்சு, கடைசி காசு தான் இருக்குதுன்னா அதெல்லாம் மாறணும். அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் பாலும் தேனும் ஓடுகிறது. ஒரு காரியம் போனா இன்னொரு காரியத்தில் தேவன் வழிகள் நடத்தணும். கேட்டுவிட்டு போய்விடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில எகிப்தில் இருப்பீர்களானால், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தால் பாலும் இருக்காது, தேனும் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் எந்த விடுதலையை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் இந்த ஜனத்தை நான் எகிப்திலிருந்து கொண்டு வருவேன் சொன்னதற்கு காரணம் அவர் தேவனாய் இருக்கும்படிக்கு. ஆண்டவர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு ஆராதனை செய்வதற்கு. தேவன் அந்த ஜனத்தை வெளியே கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் எகிப்திலே இருந்தால் பசியும் பட்டினியும் தான் இருக்கும். சில வேளையில் கர்த்தர் உங்களை நன்றாக உயர்த்துவதற்கு நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு சில இடத்திற்கு மாற்றங்களை ஆண்டவர் தருவார். இன்னும் உயர்த்துவதற்காக தான். ஏன் இது நடக்கிறது என்று நீங்கள் வேதனைப்படக்கூடாது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க எங்க போனாலும் உங்களோடு கர்த்தர் வருவாரானால் நீங்க நன்றாக தான் இருப்பீங்க. நீங்க எங்க போனாலும் சரி, கிராமத்துக்கு போனாலும் சரி, ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போனாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட வருவாரானால், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் நீங்கள் கையிட்டு செய்யும் வேலை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உபாகமம் 4ஆம் அதிகாரத்திலும் 28ஆம் அதிகாரத்திலும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்ன? தேவ ஜனத்திற்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் இருந்து விட்டாலே நம்முடைய வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற ஆசீர்வாதங்கள் தான். வாசிப்போமாக ஒரு வசனத்தை. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். அவருடைய பிதாக்களுக்கு அவருடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு என்ன செய்வீரே? ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதிலே நம்ம நினைக்கிறதை விட வேளான காரியங்கள் இருக்கும். அது உடனே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதிலே இருந்து விட்டால் எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த சாக்கியம் உங்களுக்கு வேண்டாமா? கண்களை மூடி இருந்த வண்ணமாக நாம் இதற்காக ஜெபிப்போமாக. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை எனக்கு தாரும். ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பல வருடங்கள் ஆகியும்
இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு அடிமைத்தனம், இன்னும் ஏதாச்சும் வேதனைகள், உபத்திரவங்கள் இருக்கிறதா சகோதரனே? கர்த்தர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியான என் உள்ளத்தில் இதற்காக ஜெபிக்கும்படி என் உள்ளத்தில் ஏவுகிறபடினாலே இந்த நேரத்தில் அதற்காக நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே, என் வீட்டில் இருக்கிற குடமெல்லாம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பொருளாதார காரியங்களிலே வந்திருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் பஞ்சம் இருக்கலாம், எங்கள் அரசாங்கத்தில் பல குறைவுகள் இருக்கலாம், ஆனால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும், எங்கள் வீட்டை நீர் கண்ணோக்கி பாரும். எங்களுடைய கணவருடைய வருமானம், எங்களுடைய வருமானங்கள் குடும்பத்திலே ஆண்டவரே ஒரு நிரந்தரமான ஒரு உயர்வுக்கு நேராய் கொண்டு செல்லும் என்று கேளுங்கள். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசமாய் உங்கள் வீட்டை கர்த்தர் மாற்ற முடியும், உங்கள் நிலைமையை கர்த்தர் மாற்ற முடியும். நீங்க செய்கிற வேலைகள் ஒருவேளை மற்றவருடைய பார்வையிலே அற்பமாய் இருக்கலாம், ஆனால் இந்த தேவன் உங்களை ஆண்டவர் இந்த அனுபவத்துக்குள் கொண்டு வருவதற்குத்தான் தேவன் உங்களை ரட்சித்தார். ஆண்டவர் என்னை ரட்சிக்காவிட்டான், என் நிலைமை பரிதாபமா இருந்திருக்கும். ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ரட்சித்து இந்த மனநிலைமையின் பாதைக்குள்ளே நீ கொண்டு வந்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாற்றும் என்று கேளுங்க. கர்த்தர் மாற்றுவாராக. செழிப்பாக நல்ல வீடுகளை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், நான் குடியிருப்பதற்கு ஒரு நல்ல வீட்டை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் சம்பாதிப்பதற்கு நல்ல வேலை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆண்டவர், எனக்கு நீர்தானே அதெல்லாம் செய்யணும். நான் அதற்கு தானே ஆண்டவர் உம்முடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன். அதற்கு தானே என் போதகர் எனக்காக ஜெபித்திருக்கிறார். எத்தனை ஊழியக்காரர்கள் உங்கள் தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணியிருக்கிறார்கள். அதில் இன்னும் ஒரு ஆசீர்வாதம் கூட வரவில்லையா மகனே, வரவில்லையா மகளே? இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் உனக்காக ஜெபித்த அத்தனை ஊழியக்காரர்கள் ஜெபத்தை கேட்டு உன் வீட்டு வாசலிலே தேவனுடைய அனுபவத்தை ஆண்டவர் திறந்து கொடுப்பாராக, திறந்து கொடுப்பாராக. யாருடைய ஜெபமும் உனக்கு வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு மாறுதலை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார், கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். அதற்குத்தான் கர்த்தர் பாவமாகி எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து உங்களை ஆசீர்வாதமாக தேவன் வைக்க விரும்புகிறார். ஆபிரகாமே, நீ புறப்பட்டு வா என்று சொன்ன கர்த்தர் அவன் புறப்பட்டு வந்த போது அவனை வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாய் கர்த்தர் மாற்றினார். யாக்கோபே, நீ உன்னை தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ வெளியே வந்து விட்டார், நான் உன்னை இருக்கிற இடத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிற இடத்திலே ஆசீர்வதித்த கர்த்தாவே, இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து மேல் தளத்திலும் கீழ்த்தளத்திலும் உட்கார்ந்து இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வறுமைகள், தரித்திரங்கள், பசி, பட்டினி, கொடுமைகள், வேதனைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அனுபவித்த இந்த வேதனைகள் எல்லாம் இன்றோடு தொலைந்து போகட்டும் ஆண்டவரே, இன்றோடு அது மாறி போகட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை பாலும் தேனும் ஓடுகிற ஒரு வாழ்க்கையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 4வது உபாகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல, இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல நமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி, நமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயில் இருந்து உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினார். அதன் அர்த்தம் என்ன? எகிப்தில் 430 வருஷம் இருந்தார்கள். ஒரு இஸ்ரவேல் கோத்திரம் கூட, ஒரு இஸ்ரவேல் ஆளு கூட ஒரு அடி நிலம் கூட வாங்க முடியாது, ஒரு சதுர அடி நிலம் கூட வாங்க முடியாது, ஒரு கிரவுண்டு கூட வாங்க முடியாது. அவங்க வாழ்நாள் முழுவதும் அநாதைகளைப் போல எகிப்திலே இருக்கணும். ஆண்டவர் சொன்னார்,